வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கோட ரிவ்யூ தான். புக்கு நேம் வின் யோர் இன்னர் பேட்டில்ஸ். நம்ம ஆத்தரோட நேம் டாரிஸ் ஃபோரெக்ஸ். நம்ம ஆத்தர் ஒரு 7 புக் எழுதியிருக்காங்க. அந்த 7 புக்குமே ரிலேட்டட் டு சைக்காலஜி அண்ட் நம்மளோட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மாதிரி தான் இது இருக்குது. ரொம்பவே யார் படித்தாலுமே புரியக்கூடிய வகையில் இந்த புக் இருக்குது. எதுவுமே வேகாக இருக்காது. உங்களுக்கு படித்த உடனே இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை படித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் 3 விதமாக இதை பிரிச்சிருக்கேன். ஃபியரை நம்ம லைஃப்பில் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், ஃபியர் எதனாலலாம் வருது, என்ன பண்ணால் ஃபியர் போயிடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரியல் ஹாப்பினஸ் ஒரு சக்ஸஸ்லேருந்து கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நம்ம நோ தான் சொல்லணும், ஆனால் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தயங்குவோம்ல, அதை பற்றியும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் படித்து முடித்தோடனே நான் பண்ண விஷயம், இதை பற்றின சில டிப்ஸ் மாதிரி நம்ம எழுதி வைக்கலாம். இதை என்னைக்காவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் இந்த புக்கில் இதெல்லாம் படித்தோம்ல அப்படின்னு தோணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆத்தர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க ஃபியரை பற்றி. நாட் எவ்ரி திங் வில் ஹேப்பன் அஸ் த வே வி வாண்ட். நம்ம நினைக்கிற வழியே எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிறைவேறும், நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 1000 கேள்விகள் வரும், 1000 மனக்குழப்பங்கள் வரும், இன்னர் வார்ஃபேர் அவ்வளோ இருக்கும். நம்மளுக்கு இப்படி பண்ணால் அப்படி இருக்குமா, அப்படி பண்ணால் இப்படி இருக்குமோன்னு, பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு கன்சிடரே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை பண்ணால் தான் நம்மளுக்கு அதுக்கான அப்ரோச்சஸ் எப்படிலாம் கிடைக்கிது, நம்மளுக்கு இந்த விஷயத்தை பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குங்கிறது தெரியும். இதுக்கான ஃபஸ்ட்டு மைனஸே ஃபியர் தான். அப்படி இது எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பிரேக்கப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் கெரியர் ரிலேட்டடாக. இப்போ இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலாமா, அப்போ இது நம்மளுக்கு ஹிட் ஆகுமா, ஃபினான்ஸ் என்ன ஆகும், அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி கூட இருக்கலாம். இதில் ஆத்தர் என்ன மிக முக்கியமான விஷயம் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபியர் நம்மளுக்கு இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ரைட் இட் டவுன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஃபியர், அது எதுக்காக நம்மளுக்கு வருது, அதை எழுதணுன்னா நம்மளுக்கு பெஸ்ட் பாசிபிள் வேஸ் அதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அசோசியேட்டட் வித் த சினாரியோ அண்ட் த ப்ராப்ளம்ஸ். என்ன சினாரியோவில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத எழுதணுன்னா, ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் நம்ம எழுதணுன்னா இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இப்போது ஒரு விதமான ஃபியர் என்ன அப்படின்னா, ஃபியர் இல்லை சினாரியோ நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு சினாரியோ என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நூக் அண்ட் கார்னர், அந்த ப்ராப்ளமோட நூக் அண்ட் கார்னர் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட கட்டாயமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இருக்குது, கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்ளமை நம்மளால் கண்டிப்பாக சரி செய்கிறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இஸ் நாட் வித்தின் ஆர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கும்போது ஒன்று லெட் இட் கோ அப்படின்னு விட்டுறணும். இல்லை அந்த விஷயத்தை அப்படி என்னால் விட முடியாது அப்படின்னு வர சுச்சுவேஷனில் நம்ம அதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸை வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது பெரிய மன போராட்டத்தையும், நம்மளுக்கு இன்சைட் அவுட் ரொம்ப டேமேஜஸை தரும். நம்ம மைண்டுக்கும் அது ரொம்ப ப்ரெஷராக நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை விடவே முடியாது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் அதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்காதீங்கன்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு மேஜரான ஒரு விஷயம் நம்ம பாதி பேர் பண்ணுறோம் அப்படின்னு இதில் ஆத்தர் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி இதுதான் ரியாலிட்டி, இதுதான் லைஃபோட ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை, இதுதானே ரியாலிட்டி, இதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், லைஃபோட ரியாலிட்டி இதுதானேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஃபியர் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் புக்கில் ரொம்ப முக்கியமான இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரியல் ஹாப்பினஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது. நம்ம நிறையா வீடியோஸை வி கேம் அக்ராஸ் மெனி வீடியோஸ். எது மாதிரினா, எப்படி இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி குக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இதில் வீடியோஸை நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் இது எல்லாமே ரியல் சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறதே ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் என்ன ஹாப்பினஸ் கிடைக்கிது சக்ஸஸில் அப்படின்னு ஆத்தர் கேட்டிருக்காங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறதே ஒரு ப்ரொக்ரெஷனுக்கான ஒரு ப்ரோக்ரஸ் நடக்குது. ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரோக்ரஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்ஸஸில் போய் நம்ம நிற்கணுன்னாலே நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துருப்போம்ல. இப்போது நம்ம இருக்கோம், நம்ம ஜிம் போகிறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
நம்ம இப்போ ஜிம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டே போகிறோம், ரொம்ப பெயின் தெரியாது. ஒரு 3rd டே 4th டேலலாம் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசில்லாம் அப்படியே பயங்கர பெயின் இருக்கும். அந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஒரு பாடி பில்டராக ஆக முடியாது. நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னா பாடி பில்டர் தான், நம்மளோட கோல் என்னமோ பாடி பில்டர் தான். ஆனால் பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட பாடி பில்டர் ஆக முடியாது. ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற ரியல் சக்ஸஸ் டே இருக்குல்ல, அந்த சக்ஸஸ் டே வந்து உங்களுக்கு பெரிய ஹாப்பினஸை தரும். அதுதான் ரியல் ஹாப்பினஸ். நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் வச்சு ஒரு கோலை செட் பண்ணி அதுக்கான ஸ்கெட்ச் போட்டு அதுக்கான அழகான இட்டினரி பிளான்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் உண்மையான சந்தோஷம் நம்மளுக்கு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத ஆத்தர் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம நிறையா விஷயத்தை வச்சுக்கலாம். ஜிம்மை ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அதான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்கள வச்சுக்கலாம். இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஆப்டிடியூட் நம்ம ரொம்ப நாளாக செக் பண்ணிகிட்டே இருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஆப்டிடியூட் நம்மளுக்கு நம்ம போகிற ஆஃபீஸில் இன்டர்வியூ டைமில் கொடுக்கும்போது அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க ஹாப்பினஸே வேறு. அதுதான் ரியல் சக்ஸஸ்ங்கிறத குறிப்பிடுறாங்க இங்கே. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், அதை நேற்றையோடு கம்பேர் பண்ணும்போது நேற்று நம்ம மேபி ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 40, 50, 60 ஏர்ன் பண்ணும்போது நேற்றையை விட இன்றைக்கி நம்ம பெட்டரான பிளேஸில் தான் இருக்கோம். அது ஃபினான்ஷியலாக வச்சுக்கலாம், இல்லை தான் ஒரு அத்லெட்டாக இருந்து அதில் ப்ரோக்ரஷன் இருக்கிறதா இருக்கலாம், நல்ல சுச்சுவேஷனுக்கு லைஃப்பில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம். நேற்றை விட இன்றைக்கி நல்லா இருக்கமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவே ரியல் ஹாப்பினஸ், உங்களுக்கு ரியல் சக்ஸஸே அங்கே தான் இருக்குது. டேக்கிங் டெசிஷன்ஸ். இப்போ ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா வி ஆர் டோல்ட் டு டேக் டெசிஷன் வைஸ்லி. ரொம்ப யோசிச்சு எடுங்க, இதை பார்த்து பண்ணுங்கள். நம்ம அம்மா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம், இதை படிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அம்மா நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இதை ரொம்ப பார்த்து கவனமாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட மதர் வந்து சொல்லுவாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், யாரோட அட்வைஸ் ஆகணும்னு நம்ம கேட்கலாம். இது அட்வைஸ்னு நினைக்காம உண்மை அதுதான், நல்லா யோசிச்சு பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மை அதுதான் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில். ஆனால் ஆத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அப்படி ஒரு ராங்கான டெசிஷன்னே லைஃப்பில் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ராங்கான டெசிஷன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் நம்மளுக்கு வந்திருக்கும் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கும். ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா நான் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். மேபி ஆப்டிடியூட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இதை வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு இது கரெக்டான டெசிஷன் தான், இது தப்பான டெசிஷன் தான் யோசிக்கிறோம்ல, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆத்தர் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுல நிறையா சாய்ஸஸ் இருக்கும். இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த டெசிஷன் கரெக்டானது தப்பானதுன்னு ஏன் வந்து செக்ரிகேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறப்பே நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே டெசிஷன் எந்த டைமில் எடுப்போம், ஒரு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறோமா, அப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வச்சியோ, இல்லை நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயத்தை வச்சியோ, இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் விஷயத்தை வச்சியோ, எதை வச்சியோ தான் ஒரு டெசிஷனை எடுக்கிறோம். அப்போ அந்த டெசிஷனை எடுத்துகிட்டு பெஸ்ட்டு வே அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதை சரி செய்கிறதுக்கான பெஸ்ட்டு வே என்ன இருக்குன்னு பார்க்கணுமே தவிர அதில் ரைட் டெசிஷன் ராங் டெசிஷன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த டெசிஷன் that we take is the best at that particular point. அந்த மூமெண்ட்டில் அது நம்மளுக்கு கரெக்டாக தான் தோணும். இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம், இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். which leads to both positive and negative outcomes, or the decision might be stressful for us. அந்த டெசிஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அது பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதுக்கான வழி, இதை என்ன பண்ணால் இதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுக்கான வழியை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேஸை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்கு வி ஷுட் ஃபைண்ட் த வே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம், அது ராங் ரைட்டுன்னு யோசிக்கிறத தாண்டி சரி அடுத்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத, இதே மாதிரி தான் ஃபியர் அப்போ நம்மளுக்கு ஆத்தர் என்ன சொன்னாங்க, ரைட் இட் டவுன், லிஸ்ட் இட் டவுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதுக்கு பெஸ்ட் பாசிபிள் வே என்ன இருக்குன்னு நம்ம எழுதலான்னு சொல்கிறாங்க. எவ்ரி டெசிஷன் வில் ஓப்பன் அப் வித் அ நியூவர் பிரான்ச்சஸ் இன் யுவர் லைஃப். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இது நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுலேருந்து இன்னொரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், அந்த விஷயத்துலேருந்து இன்னொரு பாசிபிலிட்டி கிடைக்கும், நியூவர் பிரான்ச்சஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த கிளைகள் நம்மளுக்கு அதுலேருந்து வந்துட்டு. ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஃபியர் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆர் அ இல்யூஷன். அது வந்து ஒரு இல்யூஷன் தான், ஆனால் அது மைட் பி உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, நெகட்டிவான வேலை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அது எதுக்கான கிளாரிட்டியை கொடுக்கும்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா
அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ ஒரு ஃபியரோ ஃபெயிலியரோ நடக்குதுன்னா அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஆத்தர் சொன்ன மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணி அதுக்கான பாசிபிள் வேஸ் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம அதில் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் இந்த ஃபியர்லேருந்து வெளியே வர முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளோட எய்ம் வந்து, நம்மளோட குறிக்கோள் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, இந்த விஷயத்தில் அடி வாங்கிடக்கூடாது, இப்படி ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாமா கூட இருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம நினச்சாலுமே நம்ம விழாமவே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கீழே டவுன்ஃபால் இருக்க தான் செய்யும். லைஃப்பில் விழுற மாதிரி இருக்கும், அடி வாங்குறது ரொம்ப சுற்றி சுற்றி நம்மளுக்கு எல்லா சைடும் போட்டு தாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் இருந்தாலுமே அதுலேருந்து ஒரு பிக்கர் லெசன் நம்மளுக்கு கிடைக்கும். அது எதை லீட் பண்ணும் அப்படின்னா, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் வந்து அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் தானே, நம்ம கீழே தானே விழுந்துட்டோம், இட்ஸ் ஓகே, நம்ம எழுந்திரிச்சு நம்மளால் போராடி இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன்ஃபாலை பார்த்து நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது. நம்மளோட ஏம் கீழே விழக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் கீழே விழாமையே இருப்போம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ப்ராப்ளமே இல்லாத லைஃப் இருக்காது. இப்போ ஒரு ப்ராப்ளம்குள்ளே நம்ம இருக்கோன்னு தெரியும், ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஃபெய்த்தும் கான்ஃபிடென்ஸும் நம்மக்கிட்ட இருந்தால் அதை ரொம்பவே ஈஸியாக இது ஒரு இன்னொரு ட்ரபிள் தானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சு, ப்ராப்ளமே இல்லாத வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு கான்ஃபிடென்ஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இட் ஜஸ்ட் அனதர் டே அப்படின்னு நம்ம போயிடுவோங்கிறத ஆத்தர் ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டு முக்கியமான பாட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இது என்னென்னா ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. இப்போது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து நம்மளை வெளியே கூப்பிட்றாங்களோ இல்லை ஒரு வேலை சொல்கிறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நோ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, 3 விதமாக நம்மளால் நோ சொல்ல முடியும். என்னென்னா இன்டைரக்டாக ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு, இன்டைரக்டாக அப்படி வர முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி நம்ம சொல்கிறது, இன்டைரக்டாக நோ சொல்கிறது ஒரு விதம் இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் கழித்து சொல்லவா, ஒரு மணி நேரம் கழித்து சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படினாலும் நோ தான் சொல்ல போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸை வந்து இமீடியட்டாக பண்ணாமல் லேட்டாக போய் இல்லை நான் வரல, அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க இதுக்கு மேலெலாம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற டைமில் போய் சொல்கிறது. 2 விதம் இருக்கும். இன்னும் 3வது என்னென்னு பார்த்தோன்னா, நோ தான் சொல்ல போகிறோம், அதை உடனேவும் சொல்லக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இந்த விஷயமும் இருக்குது, நான் வந்து இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணவா இல்லை இந்த விஷயத்த பண்ணட்டுமா இல்லை உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு நீங்களே கேட்டுருணும். அப்படி இருக்கப்போ அந்த 2-3 விஷயத்த வச்சு ஐயோ இவனே பாவம், இவன் இதையே பண்ணட்டும், இதுதானே ரொம்ப முக்கியம் அவனுக்கு, சினிமா போகிறத விட, பீச் போகிறத விட, பார்க் போகிறத விட, அவங்க வீட்டுக்கு போகிறத விட இதுதானே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்களே வந்துடுவாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாங்க. அதிரடியாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் டைரெக்டாக அப்படின்னு நோ சொல்லிவிடுவோம். கரெக்டாக சில விஷயங்கள் நடக்க ஓ இந்த விஷயம் நடக்குது, இதை நம்ம கான் த்ரூ பண்ணி வந்திருக்கோம், இதுலேருந்து இப்படி பெட்டராக நம்ம மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பொலைட் வேல இல்லை நான் வரல அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிடுவோம்மா. எக்ஸ்கியூஸ் சொல்லாமல், டைம் எடுத்து சொல்லாமல், டைரெக்டாலாம் சொல்லாமல் அப்படியே இல்லை நான் வரல அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறத நல்லாவே ஆத்தர் நம்மளுக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா பேரால் அதை சொல்லவே முடியாது. என்ன சுச்சுவேஷனில் நம்ம அப்படி சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னா, ரொம்ப மெச்சோர்டாகி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி டைரக்ட் நோ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அழகாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எல்லாருமே வாங்கி படிங்க. ரொம்பவே மிக முக்கியமான புக். நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிறையா டைமில் இதில் படித்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி.